வணக்கம். தமிழக வெற்றிக்கழக செய்திகள். தவேக தொண்டர்களுக்கு விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். செயலாளர் புஜி ஆனந்தர் அவர்களிடம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தொண்டர்களும் நிர்வாகிகளும் எல்லா மாவட்ட செயலாளர் எல்லா நிர்வாகிகளும் தங்களுடைய கொள்கைகளையும் வருங்கால எதிர்கால திட்டங்களையும் பற்றி மீட்டிங் மேடைகளில் பொது மேடைகளில் மீட்டிங்கில் ஏறி பேசும்பொழுது அதை மட்டும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை மட்டும் சொல்லி பிரச்சாரம் செய்யுங்கள். எதிர்க்கட்சிகளை தரம் தாழ்த்தி பேச வேண்டாம். அதுக்காக சுத்தமாக பேசக்கூடாதுலாம் இல்லை. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்னாச்சு எல்லாத்துக்கும் தெரியும். அதை அதிகமாக சொல்ல விரும்பலை. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் தொந்தரவு நடந்திருக்கு. அதை விமர்சிக்கணும். விமர்சித்து அதோட ஜென்ரலாக பர்டிகுலராக யாரையும் குறை சொல்லாமல் இந்த மாதிரிலாம் பாலியல் தொல்லைகள்லாம் நடக்குது. காலேஜ் பேர் கெட்ட பேர் ஆகிப்போச்சு. இப்போ அண்ணா பேரே கெட்ட பேர் ஆகிப்போச்சு. என் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வேறு பேர் வைக்கிற மாதிரி நினச்சிக்கிருக்காங்கன்னா அதை நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னா வச்சுக்கலாம். அது மாதிரி நிறைய இடங்களில் அதனால் நிறைய சிறிய தப்புகள்லாம் நிறைய நடந்துருக்கும் போல இருக்குது. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இதில் கமிஷனர் ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு. தனசேகர் மேலே 20 வழக்கு இருக்குன்னு கமிஷனர் சொல்கிறாரு. அப்போ 20 வழக்குனா அவர் 20வது ட்ரிப்பு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஏற்கனவே 18, 15 முதல்ல 5 தடுத்துருந்தால் இது சரியாக வந்திருக்கும்ல. அப்போ வளர்த்து விட்டது யார்? இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா தலைவர் சொல்லியிருக்காரு கேட்கக்கூடாதுன்னு. ஆனால் இந்த மாதிரி பாயிண்ட்டுகள்லாம் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி யார் மனசையும் நோவடிக்கூடாது. கட்சியில் நம்ம வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசி நல்மதிப்பு எடுக்க வேண்டும். தலைவர் தலைவர் விஜய் அவர்கள் வந்தால் நாங்கள் இந்த அறிக்கையில் செய்ய போகிறோம். பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்க போகிறோம். இவன் நேற்று ஒரு தொல்லியல் அறிவியல் ஏதோ விழான்னு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கு ஸ்டாலின்லாம் வந்திருக்காரு. அங்கே பெண்கள் கருப்பு தாவணி அணிஞ்சு வந்தாங்களாம். அதை எப்படி கருப்பு தாவணி அணிஞ்சு விடலாமோ அந்த ஆடையை கருப்பு தாவணியை கலட்டி வச்சுட்டு உள்ளே போகணும்னு சொல்லியிருக்காராம். யார்? அதனால் அதை கலட்டி வச்சுட்டே போயிருக்காங்க. நான் சும்மா சொல்லலை. டிவியிலலாம் வருது, மீடியாலெல்லாம் போட்டு அந்த தாவணிலாம் கிடக்கிறது எல்லாம் போட்டு வச்சுருக்காங்கப்பா. நான் நேராக போய் பார்க்கல. இருந்தாலும் இதெல்லாம் சுட்டி காட்டலாம். ரொம்பவும் அழுத்தமாக சொல்லக்கூடாது. ஸ்டாலின் தான் செஞ்சுருக்கான்னு தெரியும். ஆனால் நம்ம சொல்லக்கூடாது. சொல்லாமல் இன்னும் என்ன தப்பெல்லாம் நடக்குது. நீட் தேர்வுக்கு என்ன சொன்னாங்க? நீட் தேர்வில் ஆடையை செக் பண்ணக்கூடாதுனாங்க. நீட் தேர்வுக்கே ஆடையை செக் பண்ணக்கூடாதுன்னா தாவணியை காட்டி வச்சு போகணும்னு சொல்லியிருக்கானா தமிழ்நாட்டில்? இதை கேட்க எவனா இருக்கானா? ஆனால் அதை நம்ம கேட்கக்கூடாது. கேட்கணும், ஆனால் கேட்கக்கூடாது. எதுக்குன்னா தலைவருடைய வழியில் நம்ம போகணும். தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? சுற்றி காட்டுங்க. அதை பற்றி ரொம்ப மேலோட்டமாக சுற்றி காட்டு போய்கிட்டே இருங்க. நம்ம கொள்கைகளை தலைவர் வந்தாங்கன்னா என்ன செய்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது மாதிரி போகணும். வேலை வாய்ப்புகள் தலைவர் அதிகமாக உருவாக்கி கொடுப்பார், அது உறுதி. ஏன்னா மெயினாக இளைஞர்களுக்கு வேலை இல்லைங்கிறத பற்றி தலைவர் விஜய் ரொம்ப கவலைப்பட்டு அதனால தான் முதல்ல இங்கே அரசியலுக்கே வந்திருக்கார். வேலைவாய்ப்புகள் எந்த ஆட்சி அதிமுக ஆட்சியிலும் கூட வரல. அதனால தான் வந்திருக்காரு. அதனால் கண்டிப்பாக இதை வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தி தருவார். அதே மாதிரி நம்ம திட்டங்கள் தலைவருடைய கொள்கைகளெல்லாம் சொல்லி வாக்கு சேகரிங்கள். மேடை பேச்சு பேசும்போது நாகரிகமாக பேசுங்கள், அளவாக பேசுங்கள். கவர்னர் நேற்று நடந்த சம்பவம் தெரியுமில்ல? சட்டப்பேரவையில் கலெக்டா
வருஷம் வருஷம் நடக்குது. இதெல்லாம் நம்ம இதில் வராமல் பார்த்துக்குருவோம். நாங்கள் அது மாதிரிலாம் செய்ய மாட்டோம். சட்டமேதைக்கு கவர்னர் வந்தால் யார் வந்தாலும் மதிப்பு கொடுப்போம். சபாநாயகர் மாதிரி சபாநாயகர்னால் சபைக்கு மையமாக இருந்து தீர்ப்பு சொல்கிற மாதிரி ஆளத்தை நாங்கள் போடுவோம். அப்பா மாதிரி ஆளெலாம் போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுறணும் மேலோட்டமாக. ரொம்ப ஆழமாக உள்ளே போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே விட்டுறணும். கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டை கொண்டு போட்டிருக்கோம். அதனால் என்ன பயன் இருக்குது? எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒன்று கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அதெல்லாம் இந்த பக்கத்துலேருந்து தெற்கத்து பக்கத்து போகிற வண்டிகள் பூரா ஒரே மாதிரி விட்டு 5 முடிக்கணும். அப்படி இல்லை, இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி மாதவரத்தில் பாதி இந்த மாதிரி பண்ணி மக்களை அலக்கழிக்கிறாங்க. பொங்கலுக்கும் பாருங்கள் எவ்வளோ சிரமப்படுறான்னு. இங்கேருந்து போகிறத விட அங்கேருந்து பெண்களை மட்டும் அப்படிலாம் நம்ம ஏற்றி விடுவோம்ல, அப்படி ஏற்றி விட்டோம்னா கொண்டாந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் ஏற்றி விடுவோம்னு ஏற்றி விட்றோம். ஏற்றி விட்டோம்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு இறக்கி விட்டு போயிடலாம். அது சாப்பாடு கூட சரியாக இது இல்லை. அந்த மாதிரி இருக்குது. இதை மேலோட்டமாக சொல்லணும். நம்ம ரொம்ப ஆழமாக இறங்கி இந்த ஆட்சியில் இப்படிலாம் அவதூறு நடக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. கிளாம்பாக்கம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிலைமையெல்லாம் தேவையா உங்களுக்கு? நாங்கள் நல்ல வழியில் கிளாம்பாக்கத்தையே கூட சீர் செய்து நல்லா அழகாக பண்ணித்தரோம். எங்கள் ஆட்சியில், விஜய் அவர்கள் ஆட்சியில் மிக சீர்திருத்தமாக மிக அழகாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெறும் குற்றவாளிகளையே சேர்த்து அவங்களுக்கு கொடுத்து போஸ்ட்டுகளை கொடுக்காம நல்ல நல்ல நிர்வாகிகளுக்கு கொடுத்து அவர்களை திறம்பட செயல்பட வைத்து இந்த நம்ம ஆட்சி வரும்போது 2026 வரும்போது நல்ல ஆட்சியாக இருக்க வேணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அது மாதிரி தொண்டர்களும் அவருக்கு தோள் கொடுத்து உதவி செய்து அருமையாக அழகாக விமர்சனங்களை பண்ணி எதிர்க்கட்சியில் ரொம்பவும் விஷயப்படாமல் யார் மனதையும் புண்படுத்தாமல் குற்றங்களை தவறு எடுத்து சொல்லுங்கள். இந்த இப்போ நான் சொன்னேன்ல, அதை எடுத்து சொல்லணும். அதை மேற்கொண்டு ரொம்ப ஆழமாக உள்ளே போகாமல் இருக்கணும். அது மாதிரி குற்றங்களை எடுத்து சொல்லி மீட்டிங் போட்டு 5 மீட்டிங் போட்டு சிறப்பு இது பண்ணணும். ஏன்னா எம்ஜிஆர் 79 வந்தப்போ இது எம்ஜிஆர் 79 அப்புறம் தண்ணி தொட்டி அவர் ஒரு 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து ஒரு 2 வருஷத்தில் என்னென்ன நடந்துச்சுன்னா, அப்போ பஞ்சமாக இருந்துச்சு. 77 பஞ்சம். அப்போ கஞ்சி தொட்டின்னு ஒன்று ஆரம்பித்து மீட்டிங் போடுற இடத்துல பூரா சாப்பாடு. அதே மாதிரி நம்ம மீட்டிங் போடுற இடத்துலலாம் நல்லா சாப்பாடை போடுவோம், நல்லா செய்வோம். நல்லா செஞ்சு எல்லா மக்களுக்கும் நன்மை வர்ற மாதிரி அனைத்து மத நல்லிணக்கங்களையும் கடைபிடித்து அனைத்து மக்களையும் ஒன்றாக்கி இணைத்து எல்லாத்துலேயும் எல்லா மக்களும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு மிக சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறத செயலாளர் புஜி ஆனந்துக்கிட்ட சொல்லியிருக்காரு. அது மாதிரி அதன்படி வழிகளை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் தலைவருடைய கோரிக்கை. தலைவருடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டியது தாவேகா தொண்டர்களின் கடமையை செய்யுங்கள். வணக்கம்.